எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஏன்னு உங்களுக்கு விஷயம் தெரியுமா? விஜய் தம்பி பாம்பே போயிருக்கிறார். பாம்பே எதுக்குன்னு தெரியுமா? ஆருக்கு தெரியும்? ஆரை கேட்டாலும் தகவல் தகவல் தகவல். அதுக்கு போயிருக்கலாம், இதுக்கு போயிருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். 1.5 நாளுக்கு முன்னாடி திரிசா மும்பை போனாங்கோ. அவத்தால போய் யாரையோ பார்த்து பேசினாதான் இவத்தால இருக்கிற பேப்பர்ல போட்டிருந்துச்சு. இப்ப தாவேகா தலைவர் திடுப்புன்னு கிளம்பி மும்பை போயிட்டாருங்க. ஆனா அவர் யாரு, என்ன பண்றாரு, எதுக்கு பண்றாரு, என்ன பிஹேவ் பண்றாருன்னு பல நேரங்கள்ல அவருக்கே தெரியறது இல்லைங்க. நீங்க முதல்ல அந்த வினோத் தம்பியை கூப்பிட்டு கண்டிஷனா அவங்க கரூர்ல என்ன பண்ணீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஆனா ஒண்ணுங்க, ஷூட்டிங் எடுக்கிறங்கிற பேர்ல 41 பேத்த கொன்னு சந்தோஷமா மும்பை போயிருக்கிறாருங்க. செத்தவங்களை பத்தி கொஞ்சம் கூட வருத்தம் இல்லைங்க. இப்ப பார்த்தா அந்த இட்டலின்னு ஏதோ ஒரு பையன் ஏதோ பண்ணிருக்கிறானாமா. அந்த பையன் தான் இந்த விஜய்ங்கிற பையனை வச்சு நிறைய படம் எடுத்தா அப்படிங்க. எல்லா ஆடியோ லான்ச்லயும் வந்து சொல்லுவாரு, எங்க அண்ணனை வச்சு நான் தாண்டா படம் எடுப்பேன், நான் தாண்டா படம் எடுப்பேன்னு. இப்போ அந்த தம்பி வீட்டுல ஏதோ விசேஷம், இவர் தனி செட்டு புடிச்சு போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. காரணத்துக்கு என்ன தம்பி வீட்டுக்கு போனேன்னு சொல்லிக்கலாம். ஆனா உண்மையான காரணம் என்னன்னு ஊருக்கே தெரியும். ஐயோ இல்லைங்க, அந்த தகவலாதான் தெரியும், உண்மையெல்லாம் இல்ல. ஒரு வேளை வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு அந்த கல்யாண வீட்டுக்கு போன மாதிரி 2 பேரும் மேட்ச் ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னா வேணும்னா சொல்லிக்கலாம். ஆனா சில நேரத்துல அத கூட திமுக சாதிங்கன்னு சொல்லி போட்டு போயிடலாம். நமக்கு என்ன வாயாவலிக்கு போகுது? நமக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, அத்தனை மக்களையும் கூட்டிட்டு வந்து அங்க நிக்க வச்சு அதுல 41 பேரையும் கொன்னுட்டு ஆக்சுவலா அங்க ஷூட்டிங் செட்டப்ப போட்டு எல்லாம் இறந்துட்டாங்கன்னதும் அதை மீட்டிங் செட்டப்ப மாத்துறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம் இருக்குல்ல. அது போக செத்து போனவங்களோட குடும்பத்தார் எல்லாத்தையும் பஸ்ஸ புடிச்சு மாமல்லபுரத்துக்கு வர வச்சு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்க கிட்டயும் குமரி குமரி அழுதார் அப்படிங்கிற ஒரு தகவல், காலில் விழுந்து கண்ணீர் விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல், 7 மணி நேரம் நின்னே அழுதார் அப்படின்னு ஒரு தகவல், அப்புறம் ஒவ்வொருத்தரும் பக்கமா போய் நின்று செல்ஃபி எடுத்து அழுதார் அப்படின்னு ஒரு தகவல், அப்புறம் இறந்தவங்க போட்டோக்கெல்லாம் பூ போட்டு அழுதார் அப்படின்னு ஒரு தகவல். இப்படி எல்லா தகவல்களும் வெறும் தகவலாகவே வெளியே வந்துகிட்டு இருக்குங்க. அந்த 41 பேர் செத்தப்பவே போக முடியாம அவங்கள வர வச்ச இந்த விஜய் தம்பி ஏன் இந்த இட்லியும் அவங்க சம்சாரம் சட்னியும் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டா வந்து பார்த்து போக மாட்டாங்களா? ஆனா அண்ணன் வர சொல்லிட்டா மட்டும் போதுங்க, குப்பரை அடிச்சு கால விழுந்து கிடப்பானுங்க அந்த இட்லி பையன். உடனே இந்த இட்லி பையனோட ஃபங்க்ஷனுங்கிறது இவரு கால விழுந்து கையில விழுந்து தோசை எடுத்துட்டு போற மாதிரி, இவர் போலன்னா அங்க ஃபங்க்ஷனே நடக்காது, நின்னு போயிடுங்கிற மாதிரி. எதுக்கு இந்த தகவல்ங்கிறத எனக்கு இன்னும் புரியல. ஆனா என்னடா பேரு இது, தமிழக வெற்றி கழகம், தகவல் வெட்டி கழகம்னு வச்சு வேண்டியதானே. எவங்கிட்ட கேட்டாலும் தகவல், அவங்கிட்ட கேட்டா தகவல், எதை கேட்டாலும் தகவல். எதுவுமே உண்மை வெளியவே வர மாட்டேங்குது. அத்தனை பேத்துக்கு தெரியலன்னா அப்புறம் என்னத்துக்கு அந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க? அவரு மும்பை போயிருக்கிறாருங்கோ. ஒருவேளை அமித்ஷாவோட பையனை மீட் பண்ணாலும் மீட்லாம். அவரு மும்பை போயிருக்கிறாருங்கோ. ஒருவேளை அங்க அமித்ஷாவோட பையனை மீட் பண்ணலாம் அப்படின்னு தகவல் வருது. அதுக்கு த்ரிஷா ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் பண்ணிருக்கலாம்னு தகவல் வருது. என்னன்னா இது தகவலா வந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, திடீர்னு அவங்க கட்சிக்காரங்களே அது இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த ஆதவ் பையன் 90 சீட்டு கொடுக்குறாங்களாமா, 2.5 வருஷம் சிஎம் போஸ்ட் வேற கொடுக்குறாங்களாமா. இது சொன்னதாரு? நாமளா? இந்த வளர்ந்து கெட்டவன் தான். சரி, இந்த வளர்ந்து கெட்டவன் இப்படி சொல்றான்னு அதே கட்சியில இருக்கிற ஜெரால்டு ஃபெராக்ஸ், சரி இந்த வளர்ந்து கெட்டவன் இதை சொல்றான் அப்படின்னு பெரால்டு ஜெலிக்ஸ் கிட்ட போய் கேட்டோம்னா, இது எப்ப பேசணும்னு தெரியுமா உங்களுக்கு? எப்பவோ பேசி இருந்திருக்கலாம், எப்பவோ பேசினது. ஆனா கூறு கட்டவங்க ஒருத்தம் கூட கட்ட நைட்டா ஒண்ணும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப கூட பாருங்க, வளகாப்பு போன மாதிரி தான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆட இந்த கிறங்க முடிச்சவங்க அவர் வளகாப்புக்கு தானுங்க போனாரு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்டர்வியூ எடுக்க வந்தவங்கள இன்டர்வியூ எடுத்துதான் எல்லாத்துக்கும் போட வேண்டியதா இருக்கு. இப்படி எல்லாமே தகவல் தானுங்க, எதுவுமே டைரக்டா வரவே வராது. ஒருத்தங்க கூட உண்மைய இதுதான் இப்படிதான் அப்படின்னு பேசவே மாட்டானுங்க. அது என்ன பண்றது, வச்சுக்கிட்டு அவங்க வஞ்சகம் பண்றாங்க பாவம். கட்சியில ஆறு இருக்கிறா, எதுக்கு இருக்கிறா, என்ன வெங்காயத்துக்கு இருக்கிறாங்க, ஆருக்காவது ஏதாவது தெரியுமா? எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்குதுங்க, இந்த தடி எடுத்தவனெல்லாம் தண்டக்காரன் ஆயிட மாட்டான் அப்படின்னு. ஆனா இந்த கட்சியை பாருங்க, தடி எடுத்தவனெல்லாம் தண்டக்காரன் ஆயிடுறான். ஆனா ஒருத்தரும் உண்மையை பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே நம்ம படிக்கிறது சொல்ல படிக்கிறது இருக்கலாம், கலாம் லாம்
சரி, இந்த தம்பி எதுக்கு இட்லி வீட்டுக்கு போனாருன்னு தெரியல. சரி, நாளைக்கு வந்தாதான் சொல்லுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. சாமி, உண்மையாலுமே அந்த கட்சிக்காரங்க ரொம்ப நேத்து எதுக்கு மும்பை போனாருன்னு கட்சிக்காரங்களுக்கு தகவல் சொல்லாதப்பவே தகவல் தெரிஞ்சு வந்த ஒரு குரூப்புங்க. வருங்கால முதல்வரே அந்த முதல்வர் எதுக்கு மும்பைக்கு போனாருன்னு கேட்டா அது தெரியாது. எங்களோட்டு விசைக்கு தர்மத்தாயின் தமிழ் புதல்வா, தாயின் தமிழ் தர்மத்தாயின் தமிழ் புதல்வா, அது இளவு தாயின் தமிழ் புதல்வா, எல்லாம் நீதாங்கன்னு, நீதான் வரணும். ஏண்டா, ஒரு மீட்டிங் இல்ல, அது ஷூட்டிங்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் ப்ரூஃபோட வெளியே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படி இந்த அக்யூஸ்ட தூக்கி நீங்க முதல்வர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா அந்த டைரக்டரை கூப்பிட்டு தம்பி உண்மையை சொல்லுன்னு சொன்னா பொலன்னு சொல்ல போறாரு. தம்பி கிட்ட உண்மையை வாங்கிட்டு இதுதாங்க உண்மை அப்படின்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சு. தம்பி உண்மையும் ரெண்டும் சேர்த்து ஒரு கணக்கு போட்டோம்னா விஜய் ஜெயில இருக்கணும். இந்த வேலையை பார்க்காம அவரோட வேலையை பார்க்க போனதெல்லாம் இங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, வளகாப்புக்கு போனதாவே தகவல்ங்க. அந்த தகவலை அப்படியே வச்சுக்குவோம். திரிஷா யாரையோ மும்பைல போய் பார்த்ததாக ஒரு செய்திங்க, அந்த செய்தியும் அப்படியே இருக்கட்டும். திரிஷா யாரையோ பார்த்ததா வந்த செய்தியும் அட்லி வீட்டு வளகாப்புக்கு இவர் போன தகவலும் இது ரெண்டும் சேர்ந்து எப்ப தகுதியாக போகுதுன்னு தெரியலீங்க. அதாவது தகைதி ஆக போகுது தெரியலங்க. தகவல் செய்தியே ஒன்னா சேர்த்து சொல்லிட்டேனுங்க, அவ்வளவுதான். இந்த தகைதி நமக்கு எப்ப உண்மை தெரிஞ்சு இந்த உண்மையே இந்த தற்கொலை கூட்டங்கள்லாம் வேற நம்பி நிறைய பேரு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ப ஆரம்பிக்கிறத தாண்டி உண்மையை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ரஞ்சனா அப்படிங்கிற ஒரு சீரியல் ஆக்டர் வெளியே வந்துட்டாங்க. இப்படி கட்சியில இருந்து பலரும் உண்மை தெரிந்து வெளியே வந்து சாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, கேட்டு போறாங்க. அப்புறம் நான் பேசுறது தகவலா செய்தியா அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ இந்த மதுர் சத்யா அப்படிங்கிற ஒரு கேஸ் ஒண்ணு போயிட்டு இருக்குது இல்லைங்க. அவரு கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்காரு. அந்த கட்சிக்கு அவர் தவறு செய்ததெல்லாம் தெரிஞ்சதும் உடனே அவரை அந்த கட்சியில இருந்து விலக்கிட்டாங்க. விளக்குனதோட இல்லாம அந்த கட்சியில இருக்கிற ஆட்களே தான் காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்ப அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டாச்சு. பெங்களூர்ல பதுங்கி இருந்தவரை குண்டு கட்டா தூக்கி கொண்டு வந்து இங்க போட்டாங்க. அவர் பாத்ரூம்ல 2 தடவை வலிக்கு விழுந்தா கூட பிரச்சனை இல்லைங்க, அதையும் பண்ணிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சு மெதுவா கூட போட்டோ காமிங்க, அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா போதும். இப்ப இந்த செய்திய நம்ம செய்தின்னு சொல்லிடலாம். இப்ப இந்த கல்யாண சுந்தரம் அப்படின்னு ஒரு அதிமுக காரர் இருக்காருல்ல, அவரு சீமான பத்தின உண்மையெல்லாம் பேசினார்ல, அதுதாங்க அந்த திரள் நிதி வாங்கி சொகுசு வாழ்க்கை வாங்கி வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னார்ல. இது நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம், ஓபன் டாக்கா பேசியிருக்கிறாரு. இது செய்தி நம்ம சொல்றோம். இந்த 41 பேரு செத்து போனாங்கல்லங்க ஷூட்டிங் பார்க்க போய், அது உண்மையாலுமே செய்திங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ விஜய் அட்லி வீட்டோட வளகாப்புக்கு தான் மும்பை போனாரு அப்படிங்கறத செய்தியா சொல்றதா இல்ல தகவலா சொல்றதா? தகவல் தானுங்க, தகவல் தான். இதுக்கு இனி தகவல் அப்படிங்கறது சொல்றதை விட நல்ல ஒரு பேரா வைக்கணும். என்ன பேருங்கிறது நீங்களே சொல்லுங்க பாப்போம். இல்ல நானே சொல்றேனுங்க. நான் சொல்ற பேரு சரியா இருந்தா இருந்துட்டு போட்டோம், இல்லன்னா நீங்க சொல்ற பேரை வச்சுக்கோ. அது என்ன தா வே கா, இனிமே வா வே கான்னு வச்சுக்கோங்க. தகவல் வெட்டி கழகம்னு சொல்றதை விட வதந்தி வெட்டி கழகம்னு பேரை வச்சுக்கலாம். ஏன்னா உங்க கட்சியில சொல்றவங்க எல்லாம் வதந்தியா தான் பேசிட்டு இருக்காங்க. உங்க கட்சியே ஒரு வதந்தி கட்சி தான். அதனால இனிமேலு வாவேகா தலைவர் விஜய் அப்படின்னே பேசுங்க, நம்மளும் பேசுவோம். இது வதந்தி தானே, வதந்திய பேசுறதுக்கு நம்ம வரல, நம்ம உண்மையை பேசணும். உண்மையை பேசிடலாமா? விஜய பத்தி பேசுறதுதான் இங்க வதந்தி, நம்ம வேற ஒரு உண்மையை பேசிடுவோம். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கோம். விடியல் பேருந்து, கலைஞர் மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், அது போக இப்போ எல்லா மாவட்டத்துல இருக்கிற அரசு ஆஸ்பத்திரிக்கும் போய் பாருங்க. ஒவ்வொரு மாவட்டத்தோட வளர்ச்சியும் கண்ணு முன்னாடி நம்மளால பார்க்க முடியும். கடந்த 5 ஆண்டுகள்ல இது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள். காந்திபுரம் மேம்பாலத்துல இருந்து லெப்ட பாருங்க, எவ்வளவு கம்பீரமா நிக்குது பெரியார் அறிவுலகம். மேம்பாலம் இறங்குனதும் பாருங்க, செம்மொழி பூங்கா. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் எண்ணற்ற திட்டங்கள், சீரிய திட்டங்கள். 5 ஆண்டுகள்ல தமிழ்நாடு தலை நிமிர்ந்துதான் இருந்தது. மீண்டும் தமிழ்நாடு தலை நிமிர்ந்தே நிக்கட்டும், ஸ்டாலின் வெல்லட்டும். மீண்டும் உறக்க சொல்வோம், பெருமையோடும் சொல்வோம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்று ஏற்பார் மே மாதம், அவரை ஏற்க வைப்போம். இப்ப இருந்தே
சோ ஓட்டு திமுக கூட்டணி. திமுக கூட்டணியை பெருவாக்கு வித்தியாசத்தோட வெற்றி பெற வைங்க. வாக்களிப்போம், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.